வந்துட்டு இருக்கேன். என் ஃபேமிலியில் வந்து ரொம்ப பிரச்சனை. ஸோ அப்பா அம்மாவே பேசாத ஸ்டேஜில் இருந்தாங்க. இங்கே வந்துட்டு போன பின்னாடி ஒவ்வொன்றும் சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே மாறிச்சு. அடுத்து சொத்து பிரச்சனை இருந்துச்சு. சொத்து பிரச்சனைக்காக வந்தேன். அது ஒரு 2 டைம், ஃபஸ்ட் டைம் வந்தேன், இதாச்சு, கொஞ்சம் தள்ளி போச்சு. நான் மறுபடியும் நம்பிக்கையோடு தான் தெய்வத்தை நம்பி வந்தேன். ஒரு 2 டைம் வந்தேன். தெய்வம் எனக்கு சொன்ன மாதிரி என்னோட சொத்து பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சு வச்சுருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நான் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு வந்திருக்கேன். அடுத்து என் குழந்தைங்களோட படிப்பு சம்மந்தமாக கேட்கலான்னு வந்திருக்கேன். இன்னும் நல்லா படித்த பிள்ளைங்க இப்போ இன்னும் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தெய்வத்தை வந்தால் கண்டிப்பாக நடக்கும். முழு மனசோட நம்பி வாங்க, 100% நடக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு சிலருக்கு டைம் எடுக்கும், எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு டைம் எடுக்கும். கண்டிப்பாக 100க்கு 100% நடக்கும். நான் நம்பி வந்திருக்கேன். 6 டைம் வந்திருக்கேன். இது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இவருடைய தகப்பனார் வந்து சொத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைடா, சொத்து இன்னொருத்தோடது இல்லைடா, சொத்து வந்து இன்னொரு நீ எனக்கு பிறக்கலடா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாரு. ரொம்ப மன வருத்தப்பட்டாரு. என்னடா இது, நம்ம அப்பா நம்மள இப்படி சொல்லிட்டாருன்னு. உன் அப்பாவே கூப்பிட்டு உனக்கு சொத்து தருவாருன்னு சொன்னிச்சு மதுரகாளி அம்மன் அருள்வாக்குல. நீங்க சொன்ன மாதிரி சொத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கோசரம் அந்த காணிக்கை கொண்டு வந்திருக்காங்க. வாங்கிக்கலாமா? 100% நம்பிவாங்க. எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். மற்றவங்க சொல்றதை நம்பாதீங்க, தெய்வத்தை நம்பிவாங்க. அது இல்லாமல் என்னோட வேண்டுதல் அப்பப்போ நான் எடுத்து வைப்பேன். தெய்வத்துக்கு முன்னாடி அம்மாவோட போட்டோ என் வீட்டில் இருக்கு. தெய்வத்துக்கு முன்னாடி நான் நினைச்சு எடுத்து வைப்பேன். அதை நிறைவேற்றி வைப்பாங்க. இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நான் அதை இதில் வச்சு கொடுப்பேன். எல்லாத்துக்கும் சமர்ப்பணம். 2 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம். அம்மாகிட்ட காட்டு பிரச்சனைன்னு சொல்லி வந்திருந்தோம். அதெல்லாம் கேஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. பாப்பா வந்து என்கிட்ட வரணும்னு சொல்லி மாமார் வீட்டில் இருந்தது. அதை மாமா வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு காட்டு பிரச்சனை இருக்குது, அதுதான் வந்துருக்கோம். வணக்கம் சாமி. நான் தொழில் பிரச்சனைன்னு வந்தேன். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்தேன். கொஞ்சம் மந்தமாக தான் இருந்துச்சு. 3வது வாட்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப நம்பிக்கை அந்த அம்மாவை தேடி வந்திருக்கிறேன். ஆகுறதுக்காக நல்லா நடக்கணும், இன்னும் வளர்ச்சி ஆகணுன்றதுக்காக நம்ம அந்த அம்மாவை தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன தொழில் செய்றீங்க? டைல்ஸ் தொழில், கான்ட்ராக்ட் மேஸ்திரி. மதுரம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. அம்மா, நான் 2.5 வருஷமா வந்துட்டு தான் இருக்கிறேன். என் உடல்நோய் தொந்தரவு நீக்கி கொடுத்துருக்கேன். எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிருக்கேன். தொழில் பிரச்சனை, இன்னும் வந்திருக்கிற பிரச்சனை எல்லாமே நீக்கி கொடுப்பீங்க எனக்கு முழு நம்பிக்கையோட தான் உன்னுடைய சனத்தை போகிறேன். முந்தா நாள் கூட வெள்ளிக்கிழமை கூட அம்மாவும் பெரியம்மாவும் என்னுடைய கனவுல வந்துட்டாங்க. நான் இங்கே வரலனாவே எனக்கு கை கால் நோவு கரெக்டாக எடுத்தது. இங்கே வந்த பிறகு எந்த நோவுமே இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறேன். இதே மாதிரி நான் என்னுடைய வாழ்நாள் முழு நான் இருக்கணும்னு மதுரம்மாவையும் எடுக்கிறேன், மதுரகாளி அம்மாவையும் வேண்டிக்கிறேன். முதல்ல எனக்கு தெய்வம் மதுரம்மா தான். நன்றி. திருச்சி மாவட்டத்தில் வந்திருக்கோம். என் தேவப்பாண்டில், என் பேர் அம்பிகா. பசங்களுக்காக பிரச்சனை, கடன் தொல்லைகளுக்காக வந்தோம், அது நிறைவேறிச்சு. எனக்கு உடம்பு பிரச்சனைக்காக வந்தேன், அது நல்லாச்சு. ஃபஸ்ட்டு கண்ணாங்குறிச்சி வந்தேன். 2-3 டைம் வந்து பார்க்க முடியல. அப்புறம் ஒரு டைம் பார்த்தேன். பருத்திக்காட்டுக்கு வந்தேன். பருத்திக்காட்டுலேயும் பார்த்தேன். இதே போல் இங்கேயும் இப்போ கத்தாளம்பாடிக்கும் வந்து பார்த்துட்டு போனேன். இப்போ ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கேன். அந்த அம்மா தான் அதை நிறைவேற்றி வைக்கணும் எங்கள் கணவருக்காக. நான் வந்து இங்கே அழகாபுரம், சேலம் அழகாபுரத்துலேருந்து வரேன். வீடு நிலம் ஒன்று விற்காமல் இருந்தது. அது அம்மாட்ட வந்து கேட்டு அது வந்து விற்றதுக்கப்புறம் இது அன்னதானம் பண்ணிடுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அதுக்கு வந்து இப்போ வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன். எத்தனை வருஷம் இருக்கும் நீங்கள் வச்சு? 2 தடவை வச்சு 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் வந்தேன், வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் இப்போ பண்ணுற மாதிரி சொல்லுங்கள். அதனால அன்னதானத்துக்கு எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துட்டாரு. எண்ணெய் முதற்கொண்டு, பருப்பு முதற்கொண்டு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு. சரி, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. இது வரைக்கும் யார் சொன்னாங்களோ சொல்லலையோ எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். காலையில 3 மணிக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை தாங்க முடியல, எங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்படுதுங்கிறவங்க காலத்துல பிரம்ம முகூர்த்தத்துல 3 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு விளக்கேற்றணும், தொடர்ந்து விளக்கேற்றணும். ஒரு நேரம் சொம்பு தண்ணி வச்சிருக்கணும். ஒரு பட்டாம்பூச்சி வரும் வீட்டுக்கு, ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு பட்டாம்பூச்சி வரும். அவர் யாரும் இல்லை, நீங்க இது வரைக்கும் ஒரு சித்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாத கூட இருந்திருப்பீங்க. அவர் தான் கேலி சித்தர். என்ன சித்தர்? கேலி சித்தர். அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டாவே நம்ம கஷ்டம் தீர்ந்த மாதிரி. அவரை பத்திர விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு ஆன்மீக தகவல்ல ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு தம்பி போட்டுட்டு இருக்காரு, நானும் அதை பார்த்தேன். அவர் சொல்றது உண்மைதான், அந்த கேலி சித்திரை பத்தி சொல்றது உண்மைதான், அந்த கேலி சித்திரம் இருந்ததும் உண்மைதான், அந்த பட்டாம்பூச்சி வர்றதும் உண்மைதான், பிரம்ம முகத்துல விளக்கேற்றி வச்சு அவர் வீட்டுக்குள்ள வந்து அந்த பிரச்சனை தீர்த்து தரதும் உண்மைதான்.
ஒரு சந்தன வாசம் அடிக்கிறதும் உண்மைதான். அது எல்லாமே சித்தர்களுடைய சித்தம். சித்தங்கிறது என்னையும் நானும் கண்டுபிடிக்க முடியாது, சித்தர்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அந்த கேலி சித்தரை நினைச்சு 3 மணிக்கு அதிகாலையில எந்திரிச்சு தீபம் ஏற்றினீங்கன்னா, 3 மணிக்கு தொடர்ந்து தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு 5 நாளைக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் பட்டாம்பூச்சோളം நிறசொம்பு தண்ணி வச்சு, அப்போ உங்க பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு விடுதலை கிடைக்கும். நான் அருள்மேடை குறிமேடையிலிருந்து அடிச்சு சொல்றேன், கட்டாயம் இது நடக்கும். அந்த பட்டாம்பூச்சி வந்துட்டாவே உங்களுக்கு ஒரு சந்தன வாசம் அடிக்கும். அது உண்மைதான். கண்டிப்பா அதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க பக்தர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், அதுல உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு மாற்றமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே இது ஒரு பக்தி, இதுல நான் உங்களுக்கு ஃபார்மேட் பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் வீடியோ பாக்குறவங்களும் சரி, இப்ப இங்க உட்கார்ந்துருக்கவங்களும் சரி, நம்ம கட்டாயம் செய்யுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் தப்பிக்கக்கூடிய ஆயுதம் எதுவும் கிடையாது. மாட்டிக்கிறாங்க போய் அவங்க 3 மணிக்கு எந்திரிச்சு பிரம்மமுகத்துல கும்பிட்டுட்டா அந்த பிரச்சனை இருந்து கண்டிப்பா கட்டாயம் வெளியே வரலாம். உடல் நோய் தொந்தரவு, மாந்திரிக தொந்தரவு, வீட்டுல பிரச்சனைகள், காசு தங்கல, சூனியம் இருக்கு, இவங்க எல்லாமே அந்த சித்தரை வழிபடலாம். கேலி சித்தர் அவரை வழிபடுங்க, கட்டாயம் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். பிரிங்கி முனிவர் இருந்தாரு, எத்தனை சித்தர், 108 சித்தர்கள் இருக்காங்க. ஆனா அந்த 108 சித்தர்ல இவர் சொல்லக்கூடிய சித்தர் கேலி சித்தர். கட்டாயம் ரொம்ப சக்தி கொண்டவர் கூட, சிவனுடைய பாதத்தை தொட்டவர் அவர். கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். கும்பிட்டுக்குங்க. மிக்க நன்றி.